இப்ப ரீசெண்டா வந்து நம்ம தமிழக மீனவர்கள் வந்து கடலுக்கு சென்றிருக்காங்க. அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இலங்கை மீனவர்கள் வந்து நம்ம தமிழர் மீனவர்கள் வந்து தாக்கி தன்னுடைய பொருட்கள்லாம் வந்து எடுத்து சென்றிருக்காங்க. இது வந்து எங்க நடந்துச்சு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வேதாரண்யம் அருகில் கோடியக்கரை என்ற பகுதியில தான் நடந்திருக்கு. இங்க வந்து 4 மீனவர்கள் வந்து கடலுக்கு சென்றிருக்காங்க. அவங்கள வந்து இலங்கை கடற்கொள்ளையில் வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் மதிப்பிலான மீன் பிடிக்க வச்சிருந்த வலைகள் எல்லாம் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அது இல்லாம தான் வச்சிருந்த ஜிபிஎஸ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இதுதான் வந்து ஜிபிஎஸ் மீனிங். இது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா கடல்ல வந்து வேற வழியில சென்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு வழிபோக்கர்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்காண்டி இந்த வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து டைரக்டா வந்து செயற்கைக்குள்ள கனெக்ட் ஆயிருக்கு. அமெரிக்காவுடைய விண்வெளிப்படை தான் வந்து இந்த விஷயத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் வந்து பறிமுதல் செஞ்சுட்டாங்க. இந்த வந்து பறிமுதல் செய்யும் பொழுது இந்த மீனவர்கள் வந்து தாக்கம் அடைஞ்சிருக்காங்க. அது எப்படின்னா இரும்பு கம்பியால அடிச்சிருக்காங்க. தமிழ்னால ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியல. அவங்க வந்து மீன் தான் பிடிக்க போனாங்க. அவங்களுக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி ஒரு விஷயம். அந்த 4 லட்சம் மதிப்புள்ளான ஒரு வலையை வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட அத்தியாவசியமா வந்து அவங்க மீன் பிடிக்கிற தொழில் தான். அது மூலியமா தான் வந்து குடும்பத்தை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ நம்ம வீடியோ வந்து ஏதோ பாக்குறோம் எங்கேயோ நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். கொஞ்சமாச்சும் சிந்திங்க.